அனைத்து நண்பர்களுக்கும் இனிய வணக்கம். பிஜிடிஆர்பிக்கு ரெடி ஆயிட்டு இருக்கக்கூடிய அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் வாழ்த்துக்கள். பிஜிடிஆர்பி இங்கிலீஷ் பொறுத்தவரையும் உங்களுடைய ப்ரிப்பரேஷன்ல ஒவ்வொரு யூனிட் வைஸா எப்படி நிதானமாக போறது, ஒவ்வொரு யூனிட்லையும் எது படிக்கணும் எது படிக்க வேண்டாம், எதை அதிக முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும், ஆந்தாலஜிஸ் எல்லாத்தையுமே படிக்கணுமா அப்படிங்கிற டிஸ்கஷன் நம்ம ஒவ்வொரு யூனிட்டுக்கா பண்ணிட்டு வரோம். யூனிட் 1 ஆல்ரெடி முடிச்சிட்டோம். அதற்கான லிங்க் நம்ம இப்ப நீங்க பாக்குற வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிறேன். ஸோ அதனால நீங்க டிகோட் பண்றத முழுசா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா யூனிட் 1 முடிச்சுட்டு வாங்க, சரிங்களா? ஸோ இங்கிலீஷ் லிட்டரேச்சர் பொறுத்தவரையும் சாசருடைய காலத்துல இருந்து யூனிட் 1 அப்படின்னு நம்ம பிஜிடிஆர்பில வச்சிருக்காங்க. சாசர் காலத்துல இருந்து ஷேக்ஸ்பியர் வரைக்கும் யூனிட் 1ல இருக்கிறாங்க. ஷேக்ஸ்பியரை யூனிட் 5ல தனியா கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் அவர் வந்து யூனிட் 1ஐ சார்ந்தவர் தான். யூனிட் 5ங்கிறது தனியா எல்லாம் நீங்க பார்க்க வேண்டிய தேவையில்லை. மொத்தம் 9 யூனிட் நினைச்சுக்கோங்க, சரிங்களா? சரி, அப்போ சாசர்ல தொடங்கி ஷேக்ஸ்பியர் வரைக்கும் யூனிட் 1. யூனிட் 2ல யார் வர போறாங்க? எலிசபெத்தன் பீரியட்ல பெரிய ஒரு ஜாம்பவான்கள் இருந்தாங்க, குரூப் ஆஃப் பீப்புள். அதாவது லிட்டரேச்சர்ல மிகப்பெரிய வளர்ச்சிக்கு காரணம் எலிசபெத்தன் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. கோல்டன் பீரியட் ஆஃப் இங்கிலாந்து அஸ் வெல் அஸ் இங்கிலீஷ் லிட்டரேச்சர் அப்படின்னு எதை சொல்லுவாங்க அப்படின்னா எலிசபெத்தன் பீரியட். நீங்க முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது அந்த எலிசபெத்தன் பீரியட்ல யாரெல்லாம் இருந்தாங்க. ஜாம்பவான்கள், யூனிவர்சிட்டி விட்ஸ் இருந்தாங்க, ஷேக்ஸ்பியர் இருந்தாரு, ஸ்பென்சர் இருந்தாரு, அண்ட் பென் ஜான்சன் இருந்தாரு. இவங்களெல்லாம் நம்ம யூனிட் 1ல பார்த்துட்டோம். அந்த ஒரு 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 எசன்ஸோட அந்த ஒரு டேஸ்ட்டை நீங்க முடிச்சுட்டு இங்க வந்தா தான் இதுல இருக்கக்கூடிய டெவலப்மெண்ட்ஸை நம்ம கத்துக்க முடியும், சரிங்களா? அட்லீஸ்ட் நீங்க ஒர்க் படிக்காட்டாலும் ஆதர்ஸை தெரிஞ்சுக்கிட்டு வந்தாதான் நீங்க இங்க இந்த யூனிட் 2க்குள்ள காலடி எடுத்து வைக்க முடியும். ஏனென்றால் அவங்கள பார்த்து எழுத பழகினவங்க தான் அவங்கதான் இவங்களுக்கு எல்லாம் முன்னோடி. இப்போ யூனிட் 2 மாடர்ன் லிட்டரேச்சர் 2 1600ல இருந்து 1798 வரைக்கும். இங்க இங்கிலீஷ் லிட்டரேச்சர்ல இந்த காலகட்டத்தை ஒரு 5-6 பிரிவுகளாக நம்ம பிரிச்சுக்க முடியும். ஏன் சொல்றேன் அப்படின்னா 1600 ஜக்கோபியன் பீரியட்னு சொல்லுவாங்க. எலிசபெத்துக்கு அப்புறமா வரக்கூடியது ஜேம்ஸ் தி ஃபர்ஸ்ட், ஜக்கோபி பீரியட் சொல்லுவாங்க. அப்புறம் கரோலின் ஏஜ்னு சொல்லுவாங்க, கெவாலியர் பொயிட்ஸ்னு சொல்லுவாங்க, மெட்டாபிசிக்கல் பொயிட்ஸ் சொல்லுவாங்க. அப்புறம் காமன்வெல்த் பீரியட் வரும், ரூல் ஆஃப் ரம்ப் வரும், ரெஸ்டோரேஷன் பீரியட் நடக்கும். அப்புறம் ஏஜ் ஆஃப் போப், ஏஜ் ஆஃப் ஜான்சன் அப்படின்னு ஒரு 10 வகையை நம்ம பிரிச்சுக்கலாம் இந்த இவ்வளவுத்தையும். ஆனா ரொம்ப சுருக்கமா இவ்வளவு பெரிய காலகட்டத்தை ஒரு யூனிட்டுக்குள்ள அடக்கியிருக்காங்க. யூனிட் 1 பொறுத்தவரையிலையும் ஆட்கள் கம்மி, ஒர்க் எல்லாம் மாஸ்டர் பீஸ். யூனிட் 2ல ஆட்கள் அதிகம், டைம் பீரியடும் அதிகம். சரி பாருங்க, ரொம்ப அதிகம். ஆனா யூனிட் 3 பாத்தீங்கன்னா டைம் பீரியட் ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ 1600ல இருந்து தொடங்கி ஒரு 1800 வரைக்குமே வச்சுக்கலாம். ஏன் இந்த 1798ல அப்படி ஒரு மொட்டையா விட்டுருக்காங்க? 2 வருஷம் கூட போறதுல என்ன ஆயிர போகுது பாத்தீங்கன்னா 1798 லிரிக்கல் பேலட்னுடைய பப்ளிகேஷன், வேர்ட்ஸ்வொர்த்தும் கால்ட்ரிட்ஜும் சேர்ந்து பப்ளிஷ் பண்றாங்க. எதை? லிரிக்கல் பேலட்னுடைய முதல் எடிஷன் பப்ளிஷ் ஆகுது. ஸோ அதனால அந்த இயரே என்ன பண்ணிட்டாங்க, நம்ம டிஆர்பியோட சிலபஸ்லயும் க்ளோசிங் ஆஃப் ஏஜ் ஆஃப் ஜான்சன், ஏஜ் ஆஃப் ஜான்சன் தான் நம்ம கடைசி இந்த காலகட்டத்தில் கடைசி வரக்கூடியது ஏஜ் ஆஃப் ஜான்சன், சரிங்களா? 1750ல இருந்து தொடங்குவார்னு வச்சுக்கலாம். ஏன்னா அதுக்கு முன்னாடி ஏஜ் ஆஃப் போப், அலெக்சாண்டர் போப்பனுடைய காலகட்டம். ஸோ ஏஜ் ஆஃப் ஜான்சன் அதர்வைஸ் கால்ட் அஸ் ஏஜ் ஆஃப் டிரான்சிஷன், ஒரு மாற்றத்துக்குரிய காலகட்டம். நியூ கிளாசிக்கல் பீரியட்ல இருந்து ரொமான்டிக்கு மாறக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம். ஸோ இப்படியெல்லாம் ஒரு பேக்ரவுண்ட் இருக்கக்கூடிய ஒரு யூனிட் இது இந்த மாடர்ன் லிட்டரேச்சர் 2. என்னென்ன ஒர்க் எப்படி எப்படி படிக்கிறது அப்படின்னு பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் as usual poetry, prose, drama அப்படின்னு 3 பிரிவுகள் வந்து இந்த யூனிட்டுக்குள்ளேயும் இருக்குது. இதுல டீடைல்டு ஸ்டடி போயட்ரில பாத்தீங்கன்னா ஜான் டன்னுடைய கேனனைசேஷன் எக்ஸ்டசி. நீங்க இதுக்கு முந்தைய யூனிட் பாத்தீங்கன்னா புரோத்தலாமியன், எபித்தலாமியன் ரசிச்சு படிக்கக்கூடிய போம் அப்படின்னு மென்ஷன் பண்ணலாம். ஃபேரி குயின், கேண்டபரி டேல்ஸ் எல்லாம் சொல்லும் பொழுது நம்ம ரசிச்சு படிக்கக்கூடிய அளவுல இருக்குமான்னு கேட்டீங்கன்னா இல்லை. நீங்க இப்ப இருக்கக்கூடிய ஒரு வயதுக்கும் ஒரு அஸ்பிரன்ஸா இருக்கக்கூடிய ஒரு இதுக்கும் லிட்ரேச்சரை நீங்க காதலிக்கணும் அப்படிங்கிற ஒரு சென்ஸ்ல அதுல இருக்கக்கூடிய பெரிய ஒர்க்ஸ் எல்லாம் நீங்க படிச்சு நம்ம வந்து அந்த அளவுக்கு டேஸ்ட் பண்ண முடியாது. ஆனா இந்த புரோத்தலாமியன், எபித்தலாமியன் அந்த ஒரு டேஸ்ட் இருக்கும்.
அதே டேஸ்ட் நீங்க எங்க பாக்கலாம்னா இந்த டன்னுடைய போயம்ஸ்ல பார்க்கலாம். அவரை ஏன் மெட்டாபிசிக்கல் போயட்னு சொல்றாங்க அப்படின்னா இந்த ரெண்டு போயத்தையும் நீங்க படிச்சுக்கிட்டீங்கன்னா தெரியும். கேனனைசேஷன் என்னது? ஒரு சாமியார் ஆகுது. எக்ஸ்டசினா ஒரு பேரின்பம். இந்த ரெண்டு டைட்டிலையும் எப்படி அவர் போயமா டிஸ்கிரைப் பண்றாரு அப்படின்னு உள்ள போய் ஜஸ்ட் ரீட். டெக்ஸ்ட் தான் படிக்கணும். இது ரெண்டுக்கு என்ன படிங்க? டெக்ஸ்ட் படிங்க. லைன் பை லைன் வந்து நமக்கு மெமரைஸா தெரிய வேண்டாம். ஆனா இந்த லைன் இதுல உள்ளது அப்படின்னு தெரிஞ்சிருக்கட்டும். சில ஆட் வேர்ட்ஸ் இருக்கும். இந்த ஆட் வேர்ட்ஸ்க்கான மீனிங்கை அழகா அண்டர்லைன் பண்ணி பக்கத்துல எழுதி வச்சிருங்க. ஒரு கலர் பென் போட்டுக்கோங்க. இதை பிரிண்ட் அவுட் எடுத்து கையில வச்சுக்கோங்க. கேனனைசேஷன் எக்ஸசி பத்தி டீப்பா அனாலிசிஸ் எக்கச்சக்கமா யூடியூப்ல இருக்குது, பாருங்க, தெரிஞ்சுக்கோங்க. புதிய வார்த்தைகள் வந்து டிக்ஷனரி பார்த்து அதுக்கான அர்த்தம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்புறம் ஜான் டன்னுடைய குரூப் மெட்டாபிசிக்கல் போயட்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஜான் டன் வருவாரு, ஹெர்பர்ட் வருவாரு, மார்வல் வருவாரு. இவங்க பார்த்தா எத்தனை பேர்? 6 பேரா 7 பேரா? இவங்க ஏன் மெட்டாபிசிக்கல் போயட்ஸ்னு அழைக்கப்பட்டாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதை தவிர்த்து ஒரு ப்ராபிங்கா இதுல இருந்து கேள்வி நிறைய கேட்டிருக்காங்க. எப்படின்னா who called டன் as a metaphysical poet? யார் சொன்னா டன் வந்து ஒரு மெட்டாபிசிக்கல் போயட்னு யார் சொன்னா? ஏன்னா இவங்க வாழ்ந்த காலகட்டத்துல நாங்க எல்லாம் வந்து மெட்டாபிசிக்கல் போயிட்ஸ்னு சொல்லி வாழல. நாங்க இந்த வகுப்பை சார்ந்தவங்க, இப்படிப்பட்ட எழுதக்கூடியவங்க அவர் சொல்லல. மெட்டா அப்படின்னா என்னது? அபோவ். பிசிக் அப்படின்னா வேர்ல்டு. மெட்டாபிசிக்னா உலகத்தையும் தாண்டி எழுதக்கூடியவன்பா. காதலை பற்றியும் கடவுளை பற்றியும் எழுதக்கூடிய ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் தான் இந்த மெட்டாபிசிக்கல் போயிட்ஸ். அப்போ டன்னை படிக்கும் போது மெட்டாபிசிக்கல் போயிட்ஸ்னா யாருன்னு படிச்சு யாரெல்லாம் இருக்காங்க அவங்களுடைய முக்கியமான ஒர்க்கையும் நம்ம தெரிஞ்சு வைக்கிறது நல்லது. தென் இந்த யூனிட்னுடைய ஒரு மாஸ்டர் அப்படின்னு நான் சொல்லுவேன் மில்டன். இங்கிலீஷ் லிட்டரேச்சர் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நமக்கு உடனடியாக ஞாபகத்துக்கு வரக்கூடியது வில்லியம் ஷேக்ஸ்பியர். 37 பிளே, ஜாம்பவான். அப்படி ஒரு லிட்டரேச்சரை வந்து அப்படிதான் எழுத முடியும் அப்படின்னு ஒரு எடுத்துக்காட்டா வாழ்ந்தவர். அதுக்கு அடுத்தபடியா இங்கிலீஷ் லிட்டரேச்சர்ல உங்களுக்கு யாரை பிடிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐ வில் சே மில்டன். சரிங்களா? இஃப் யூ ஆர் ரியல் அஸ்பிரண்ட் ஆஃப் லிட்டரேச்சரை நீங்க படிச்சு லிட்டரேச்சர் கூடவே வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தயவு செய்து மில்டன் படிங்க. ஷேக்ஸ்பியரையும் தாண்டி ஒரு அறிவு ஜீவி யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மில்டன். ஏன்னா யாருக்கு அந்த தைரியம் வரும் பாருங்க, ஒரு லிட்டரேச்சரை ஒரு புரட்டி போடக்கூடியது. இன்னைக்கு நம்ம போஸ்ட் மாடர்னிசம், போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசம் எல்லாம் பேசுறோம், தியரி எல்லாம் பேசிட்டு இருக்கோம். ஆனால் இன்னைக்கு போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசம், போஸ்ட் மாடர்னிசத்துல ராவணனை வந்து நம்ம வந்து தமிழ் ஹீரோவா மாத்திருக்கோம். ராவணனுக்கு தமிழ் ஹீரோ, சூரபத்மனை வந்து தமிழ் ஹீரோவா சொல்றாங்க. அதாவது முருகர் ராமர் ரெண்டு பேரும் புரோட்டகனிஸ்ட். ஆண்டகனிஸ்ட் அப்படின்னா ராவணன் சூரனை சொல்லுவோம். ஆனா இன்றைய காலகட்டத்துல ராவணனுக்கு ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்களா? அப்படி சாட்டனுக்கு ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸ் கிரியேட் பண்ணவர் இந்த மில்டன். சரிங்களா? பாரடைஸ் லாஸ்ட் யார் ஹீரோ அப்படின்னு பாத்தீங்கன்னா சாட்டன் தான். சரிங்களா? அதனாலேயே இவரை வந்து நிறைய பேர் ஒதுக்கி வச்சவங்களும் இருக்காங்க. இவரை பத்தி கிரிட்டிசிசம் சொல்லும்போது மில்டனை சொல்றாங்க இஸ் அ பிளைண்ட் போயட். அது வேற விஷயம். இஸ் அ பியூரிட்டன் போயட். பிளைண்ட் போயட், பியூரிட்டன் போயட் எல்லாமே மில்டன் தான். ஆனாலும் ஹி இஸ் இன் த டெவில்ஸ் பார்ட்டின்னு சொல்றாங்க. அவர் வந்து காமன்வெல்த்துக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவர். அதாவது பியூரிட்டன் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பெந்தேகாஸ்ட் பீப்புள் அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் இனிஷியல் பிகினிங்ல அந்த மக்களுக்கு சப்போர்ட் பண்ணவர் இந்த மில்டன். அப்படிப்பட்ட ஒரு கவிஞர் அவர். அப்ப அவரு யாரு பெரிய ஆள் அப்படிங்கிறத ஒரு டிஸ்கஷனுக்கு கொண்டு வராரு. இதுல பாரடைஸ் லாஸ்ட். இதுல நமக்கு பிரிஸ்கிரைப் பண்ணிருக்கிறது புக் 9 மட்டும்தான். நம்ம புக் 9 மட்டும் படிச்சா போதுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா புக் 9 மட்டும் லைன் பை லைன் படிக்கணும். பெருசா இருக்குமே சார், எப்படி அதை லைன் பை லைன் கண்டிப்பா படிங்க. லிட்டரேச்சர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த புத்தகத்தை கண்டிப்பா லைன் பை லைன் படிங்க. பிஜிடிஆர்பில இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே லைன் பை லைன் படிச்சுக்கிட்டீங்கன்னா சேஃபர் சைடு நமக்கு. ஆனா ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான் நான் எதாவது நான் லைன் பை லைன் படிக்கலாம்னா தயவு செய்து பாரடைஸ் லாஸ்ட் புக் 9 படிக்கணும் கண்டிப்பா. சரிங்களா? அதுல முக்கியமான கோட்ஸ் இருக்கும். அந்த கோட்ஸை மட்டும் மெமரைஸ் பண்ணுங்க. மீதி எல்லாத்தையும் ஜஸ்ட் பாருங்க என்னென்ன உருவங்களை சாட்டன் உள்ள வருது. அது புக் 9ல இருக்கு. புக் 9 எதை பத்தினது? ஃபால் ஆஃப் மேனை பத்தினது. இப்ப ஏன் மனுஷன் ஃபால் ஆனா அதுக்கான ரீசனை புக் 8ல பார்த்தாதான் தெரியும். ஸோ நம்ம என்ன பண்றோம்னா புக் 1 to 12 1வது புக்ல இருந்து 12 புத்தகங்கள் இருக்கு பாரடைஸ் லாஸ்ட்ல. 12 புத்தகங்களையும் ஒரு சம்மரி முடிக்கிறோம்.
மொத்த பாரடைஸ் லாஸ்ட்ல இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் எல்லாம் கத்துக்கணும். காட்ஸ் சன், அதாவது தேவனுடைய மகன், அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கணும். பாரடைஸ் லாஸ்ட் எந்த விதத்துல எழுதப்பட்டிருக்குது, இதுக்கு ஒரு ரிப்ளையா அவரே எழுதின ஒர்க் என்னது, பாரடைஸ் ரீகெயின்ட். பாரடைஸ் ரீகெயின்ட் எந்த ஒர்க்கு கூட சேர்ந்து பப்ளிஷ் ஆகி வந்தது, இது கேட்ட கேள்வி. ஏன்னா அந்த ஒர்க் இங்க இருக்குது, சாம்சன் அகனிஸ்ட். ஓகே, ஸோ பாரடைஸ் லாஸ்ட் புக் லைன் பை லைன் படிங்க. சாம்சன் அகனிஸ்ட் வாய்ப்பு இருந்தா லைன் பை லைன், இல்லைன்னா டீடைல்டான சம்மரி. ஓகே ஃபைன். போப்னுடைய ரேப் ஆஃப் தி லாக். பாரடைஸ் லாஸ்ட் முடிச்சிட்டோம், எப்படி படிக்கணும்னு சொல்லிட்டேன், லைன் பை லைனே படிங்க. ஆனா 12 புத்தகத்தினுடைய சம்மரியும் தெரிஞ்சிருக்கணும். ஏன் இது 12 புத்தகமா எழுதப்பட்டிருக்குது, இதுல மொத்தம் 10 புத்தகம் தான் முதல் எழுதினாரு தலைவர் மில்டன். ஏன் அது 12ஆ கன்வெர்ட் ஆச்சுது? பிகாஸ் ஒரு எபிக் அப்படின்னா அன்னைக்கு இருந்த ட்ரெடிஷன் கல்ச்சர் 12 புத்தகங்கள் வேணும். அதுக்கு முன்னாடி 24 புத்தகங்கள் இருந்தது. இப்போ மில்டன் இந்த எபிக் ட்ரெடிஷனை யாரை ஃபாலோ பண்ணி 12 புத்தகங்களா மாத்திக்கிட்டாரு அப்படிங்கிறது ஒரு கேள்வியா வரலாம். கண்டுபிடிங்க யாராவது ஒரு, ஏன்னா 24 தான். இப்போ பிளாட்டோ அரிஸ்டாட்டில் எல்லாம் பாத்தீங்கன்னா 24 அப்படிங்கிற பேட்டர்ன்ல தான் இருப்பாங்க, சரிங்களா? அது எப்படி 12ஆ கன்வெர்ட் ஆச்சுது? இப்போ மில்டன் கிளாசிக்கலை ஃபாலோ பண்ணியிருக்காரு அப்படின்னா 12 எழுதுனது யாரு? ஆல்ரெடி எப்பிக்க 12 அப்படின்னு மாத்துனது யாரு? கண்டுபிடி. ரைட். போப்னுடைய ரேப் ஆஃப் தி லாக். நமக்கு தெரியும் லாக் அப்படின்னா என்னது, நத்திங் பட் கூந்தல். விஜயினுடைய திருப்பாச்சி அப்படின்னு ஒரு படம் பார்த்தோம் இல்லைங்களா? அதுல அந்த தங்கைக்காக இந்த ஹீரோ என்ன பண்றாரு அப்படின்னா, போய் அவங்க ஃப்ரெண்டு வீட்டுல இருக்கக்கூடிய அந்த கூந்தல்ல வெட்டிட்டு வந்துருவாரு. அதுதான் இங்க ரேப் ஆஃப் தி லாக். அம்புட்டு தான். ஒரு திருப்பாச்சி படத்துல இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு காமெடி சீன் தான் இந்த ரேப் ஆஃப் தி லாக். இங்க அந்த பொண்ணுக்கு இருக்கக்கூடிய ரொம்ப ஒரு பயங்கர பியூட்டினஸ் வந்து போப் வந்து பயங்கரமா ப்ரோட்டேட் பண்ணுவாரு. குயின் ஆனியுடைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு அலிகரிக்கல் ஒர்க்னு இதை வச்சுக்கலாம். பெரிய ஒரு மாரலிஸ்டிக் ஐடியாஸ் எல்லாம் கொடுக்காது. ஸோ ஜஸ்ட் ரீட் இட். ரொம்ப டீப்பா போக வேண்டியது இல்லை. ஆனா கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்கலாம். இதுக்கு பாத்தீங்கன்னா நிறைய செல்ஸ் இருக்கும். ஏஞ்சல், அவங்களுடைய வாட்சுக்கு ஒரு ஏஞ்சல், அதுல வரக்கூடிய பெலிண்டா அவங்களுடைய வாட்சுக்கு ஒரு ஏஞ்சல், அப்புறம் இயர் ரிங்ஸுக்கு ஒரு ஏஞ்சல், அவங்களுடைய லேப் டாக கவனிக்கிறதுக்கு ஒரு ஏஞ்சல், அவங்களுடைய லாக்க கவனிக்கிறதுக்கு ஒரு ஏஞ்சல், இப்படின்னு ஒரு சின்ன சின்ன தேவதைகள், சின்ன அந்த என்ன சொல்லுவோம், குட்டி குட்டியா இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி தேவதைகள் வந்து இவங்களை காத்துட்டு இருப்பாங்க. அந்த இதுக்கும் மேல ஒருத்தர் என்ன பண்றான், இந்த லாக்கை வெட்டிடுறான், அவங்களுடைய கூந்தலை வெட்டி அவனுடைய பள்ளி தீர்த்துக்கிறான். அவளை, அதாவது அந்த ஒரு பியூட்டியை வந்து கம்மியா காமிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சதி பண்ணிடுறான். ஃபைனலா என்ன ஆச்சு, ரெண்டு ஃபேமிலிக்கு இடையில சண்டை வருது. அப்படிங்கிற ஒரு சட்டையரிக்கல் அலிகரிக்கலான ஒர்க் எது, ரேப் ஆஃப் தி லாக் பை அலெக்சாண்டர் போப். ஸோ தயவு செய்து ஒரு வாட்டி கூட சொல்லிடுறேன், ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு காலகட்டத்தை சார்ந்தவங்க. யூனிட் 2 பவ்யமா ஒரு பெரிய காலகட்டத்தை அவ்வளோத்தையும் சேர்த்து இதுக்குள்ள வச்சிடறாங்க. நீங்க டன் படிக்கும்போது மெட்டாபிசிக்கலை சுத்தி படிங்க, மில்டன் படிக்கும்போது பியூரிட்டன் ஏஜை படிங்க, சரிங்களா? பியூரிட்டன் ஏஜ்னா என்ன, காமன்வெல்த் பீரியட் அப்படிங்கிறது இங்கிலாந்துல எப்படி உருவாக்குது, ஏன் மில்டன் எழுதினாரு, வேற ஒரு பசங்களும் அதுல எழுதல, ஏன்னா எழுதுறது அப்படிங்கிறது தடை செய்யப்பட்டிருந்தது. தியேட்டர்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணப்பட்டிருந்தது இந்த டைம்ல. போப் பாத்தீங்கன்னா ரெஸ்டோரேஷன் பீரியட் முடிஞ்ச அப்புறம் வர்றாரு, பிரைடனுடைய காலகட்டத்துக்கு அப்புறமா வர்றாரு, சரிங்களா? இப்ப இந்த போப்னுடைய காலகட்டத்தில் என்ன இருந்தது, சட்டையரிக்கல் ஒர்க்கா நிறைய எழுதினாங்க. ஏன் எழுதினாங்க, சோசியல் பேக்ரவுண்ட பாருங்க. பாருங்க, சட்டைரிஸ்ட், ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் சட்டைரிஸ்ட் இன் இங்கிலீஷ் லிட்டரேச்சர் என்னன்னு கேட்டீங்கன்னா போப். அப்புறம் நான் டீடைல் ஸ்டடிக்கு வருவோம். அகைன் மில்டனுடைய ஒரு ஒர்க் கொடுத்துருக்காங்க, சாம்சன் அகனிஸ்ட். அதாவது பாரடைஸ் ரீகைன்ட் கூட சேர்ந்து இது வெளியாகும். யாருடைய கதை, பைபிள்ல இருக்கக்கூடிய ஒரு கதை. இதுல கேள்விகள் அடிக்கடி கேட்கப்பட்டிருக்குது பிஜிடிஆர்பில. சாம்சன் அகனிஸ்ட்ல அவர் எப்படி இறந்து போறாரு, கடைசியா அவரை வந்து கைது பண்ணி எந்த சிறையில வச்சிருந்தாங்க, அவர் ஏன் பிளைண்ட் ஆக்கப்பட்டாரு, அவருடைய சக்தி பவர் எல்லாம் அவருடைய ஆர்கன்ல ஒரு உடல்ல இருக்கக்கூடிய ஒரு பகுதியில இருந்தது, எந்த பகுதியில இருந்தது, இப்படிங்கிற ஒரு மேலோட்டமான கேள்விகள் கேட்கப்படலாம். டீப் கொஸ்டின்ஸ் பெரிய அளவுல கேட்க மாட்டாங்க இதை பொறுத்தவரையும். அதனால டீடைல்டான ஒரு சம்மரி படிச்சு வைக்கிறது நல்லது இருக்கு. சாம்சன் அகனிஸ்ட். அப்புறம் அகைன் ஒரு தலைவலி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பீகாக் இங்கிலீஷ் ரோஸ் வால்யூம் 3. அங்க வால்யூம் 1 இருக்குது, யாட்டன் சரே. வால்யூம் 2 பேலட்ஸ் இருக்குது. அப்புறம் வால்யூம் 3 இங்க என்ன இருக்குது, கிரே காலின் பிளேக். பீகாக் வால்யூமை வாங்கி அதுல நிறைய ரைட்டர்ஸ் இருப்பாங்க, அதுல முக்கியமா கிரே காலின் பிளேக்.
இவங்களுடைய ஒர்க்கை நம்ம படிக்கணும். இது ஒரு மாமாங்க இருக்கும். வில்லியம் பிளேக்கு சாங்ஸ் ஆஃப் இன்னசென்ஸ், சாங்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு ஒரு குரூப் ஆஃப் ஒர்க் இருக்கும். காலின்ஸ் கிரேவியார்ட் பைட்ஸ் வந்துருவாங்க. கிட்டத்தட்ட டிரான்ஸ்லேஷன் பீரியடுக்கு வந்துருவோம். சரிங்களா? போப்புக்கும் ஜான்சனுக்கும் இடைப்பட்ட காலகட்டம் இது. ஸோ கிரே, காலின்ஸ், பிளேக் இது தனியா கூட நம்ம தனியா டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவு போயத்தையும் படிக்கணுமான்னு கேட்டீங்கன்னா வெயிட், எல்லா ஆந்தாலஜியும் கடைசி பார்த்துக்கலாம். சரிங்களா? ஏன் அப்படின்னா நீங்க ஆந்தாலஜி படிக்க உட்கார்ந்தீங்கன்னா இதுல ஒரு 20-25 போயம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு ஒரு போயம் தான் முடிப்பீங்க. 25 நாள் அதுல போயிடும். இனி இந்த 25 திரும்ப ரிவிஷன் பண்ணும்போது திரும்பி விடிஞ்சு போகும். அதனால கிரே பத்தி, காலின்ஸ் பத்தி, பிளேக் பத்தி, வில்லியம் பிளேக் பத்தி நல்ல டீடைல்டு பயோகிராஃபி எடுத்துட்டேன். எடுத்த பிற்பாடு அப்படியே அவங்க என்னென்ன போயம் எழுதியிருக்காங்க அப்படின்னு போயத்தினுடைய நேம் படிங்க. ஏன் இது ஒரு நான் டீடைல் ஸ்டடின்னு போட்டிருக்குது. டீடைலுக்கும் நான் டீடைலுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. ஆனா ஒரு கொஸ்டின் செட்டர் ஒருவேளை ஈஸியா கொஸ்டின் செட் பண்ணணும்னு சொல்லி என்ன பண்ணிடுவாரு, இதுல ஒரு டெப்தான ஒரு கேள்வியையும், இதுல டீடைல் ஸ்டடியில ஒரு டெப்தான கேள்வியையும், இதுல ஒரு மேலோட்டமா ஒரு கேள்வி எடுப்போம் அப்படின்ட்டு இந்த 3 பேர்ல ஒரு ஆளுடைய போயத்தை எடுக்கிறாங்க. சாங்ஸ் ஆஃப் இன்னசென்ஸ், திஸ் கலெக்ஷன் டன் பை பிளேக்கா, காலின்ஸா, கிரேயா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். இனி காலின்ஸ்னுடைய ஒரு போயமை கொடுத்துட்டு திஸ் போயம் இஸ் ரிட்டன் பை அப்படின்னு கொடுத்துட்டு கீழே தாமஸ் கிரே, காலின்ஸ், பிளேக் அண்ட் ஹெர்பர்ட் அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்தா கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம தெரியணும். ஸோ நமக்கு பிரிஸ்கிரைப் பண்ணப்பட்ட போயம்ஸ் எதெல்லாம் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கணும். கண்டிப்பா இந்த மொத்த ஆந்தாலஜியும் 10 யூனிட்ல இருக்கக்கூடிய ஆந்தாலஜிஸ் எல்லாத்தையுமே தனியா நான் உங்களுக்கு கொடுத்துறேன். அகைன் ஹெர்பர்ட் மெட்டாபிசிக்கல் போயிட்ல வருவாரு. கவாலியர் போயிட்லயும் ஒரு சின்ன ஒரு சார்பு இருக்கும். அப்ளிகேஷன், த புள்ளி ரெண்டுமே ஈஸியான போயம்ஸ், குட்டி போயம்ஸ் ரெண்டையுமே முடிச்சிடணும். சரிங்களா? புள்ளியில இருந்து ஏற்கனவே கேள்வி வந்திருக்கு. நமக்கு புள்ளியில இருந்து ஏற்கனவே கேள்வி வந்திருக்குது. கொஞ்சம் பழைய கேள்வி பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ரிட்டன் பைன்னு இருக்கும். அப்ளிகேஷன் த போம் ரிட்டன் பை ஹெர்பர்ட் டு ஹிஸ் ஹாய் மிஸ்டர்ஸ். கொஞ்சம் லெந்தியான போயம் டு ஹிஸ் ஹாய் மிஸ்டர்ஸ். அதாவது ஒரு வெட்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஒரு தோழி இல்ல ஒரு மனைவி அல்லது ஒரு காதலி அப்படி வச்சுக்கலாம். சரிங்களா? ஒரு வெட்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஒரு மனைவி, அவளை வந்து இவர் வந்து பக்கத்துல கூப்பிடுறாரு. சரிங்களா? டு ஹிஸ் ஹாய் மிஸ்ட்ரஸ். இப்படி ஒரு ஆண்ட்ரி மார்வலுடைய ஒரு போயம். ஆண்ட்ரி மார்வல் மெட்டாபிசிக்கல்லையும் வருவார், சம்டைம்ஸ் கெவாலியருக்குள்ளேயும் பொறுத்துறாங்க. ரைட்? அப்போ ஒரு மெட்டாபிசிக்கல் ரைட்டர் எழுதுன ஒரு ஒர்க் எப்படி இருக்கும்? பியாண்ட் இமேஜினேஷனை தாண்டி இருக்கும். பிளாட்டோனிக் கம்பேரிஷன்ஸ் இருக்கும். டு ஹிஸ் இது நம்ம சேனல்லே இருக்குது. இந்த டைட்டில் வெட்கம் ஒதுக்கி பக்கம் வா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ரைட்? லிட்ரேச்சர் கொஞ்சம் எராட்டிக்கா இருக்கும், கொஞ்சம் லவ்ஃபுல்லா இருக்கும், கொஞ்சம் லவ்ஃபுல்லா இருக்கும். ரைட்? கண்டிப்பாக என்ன பண்ணுங்க, இதையும் லைன் பை லைன் படிங்க. நல்லா இருக்கும். அதாவது லிட்ரேச்சரை டேஸ்ட் பண்றதுக்காக படிக்க சொல்றேன். இந்த அப்ளிகேஷன், புள்ளி, டு ஹிஸ் ஹாய் மிஸ்டர்ஸ் எல்லாம். தென் நமக்கு பிடிக்காத ஒரு ஏரியா ப்ரோஸ். இந்த மில்டன் பாத்தீங்கன்னா எவ்வளவு இடத்துல ஆக்குபை பண்ணி வச்சிருக்காரு பாருங்க. நான் ஏன் ஷேக்ஸ்பியர் அளவுக்கு அவரை கம்பேர் பண்றேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஒரு பிஜிடிஆர் ப்ரிப்பேர் பண்ணவங்க என்ன பண்றாங்க, மில்டனை டீடைல் ஸ்டடியில பாரடைஸ் லாஸ்ட்ல வச்சிருக்காங்க, நான் டீடைல் ஸ்டடியில சாம்சன் அகனிஸ்ட் வச்சிருக்காங்க. அவருடைய லைஃபை ஜான்சன் எழுதியிருக்கிறாரு, லைஃப் ஆஃப் மில்டன். கண்டிப்பா இதுல இருந்து இந்த டீடைல் ஸ்டடி பாருங்க. லைஃப் ஆஃப் மில்டன்ல இருந்து ஒரு கேள்வி வரலாம். இப்போ மில்டனுக்கு நீங்க தனியா பயோகிராஃபி படிக்க வேண்டியது இல்ல. முதல்ல ஜான்சனுடைய லைஃப் ஆஃப் மில்டன் படிச்சிருங்க. எங்க பிறக்கிறாரு, என்ன எழுதினாரு, எப்படி பிளைண்ட் ஆகுறாரு, ஏன் பியூரிட்டானிசம் குரூப்புக்குள்ள போய் சேர்றாரு, அவரு கடைசியா எழுதின ஒர்க் என்னது, புதுசா எழுதின ஒர்க் என்னது, பிளைண்ட் எத்தனை வயசுல ஆகுறாரு, 40-ஆ 42-ஆ அப்படிங்கிறது, பிளைண்ட் ஆன அப்புறம் ஏதாவது ஒரு ஒர்க் எழுதியிருக்காரா, ஆன் வித் பிளைண்ட்னஸ்ல என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிற டீட்டெயில் லைஃப் ஆஃப் மில்டன்ல இருக்கும். ஸோ ஈஸி டு ஸ்டடி. அதனால மில்டனுக்கு தனியா பயோகிராஃபி நீங்க படிக்க வேண்டியது இல்லை. இதை படிச்சுட்டீங்கனாலே போதுமானது. ஜான்சன் பொறுத்தவரையும் ஜான்சன்ல ஓப்பன் கொஸ்டின் 2 வாட்டி கேட்டிருக்காங்க. ஒரே கேள்வியை திரும்ப திரும்ப கேட்டிருக்காங்க. அவருடைய டிக்ஷனரி எந்த வருஷம் பப்ளிஷ் ஆச்சுது மறக்கவே மறக்காதீங்க. 1755. சரிங்களா? 1755ல ஜான்சனுடைய டிக்ஷனரி பப்ளிஷ் ஆகுது. ஸோ இதுல ஒரு ப்ராபிங் பண்ணி கேட்டா ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரி எப்போ பப்ளிஷ் ஆச்சுது நம்ம பார்த்துக்கணும். ஏன்? ஏன்னா ஜான்சன் டிக்ஷனரி தான் அது வரைக்கும் மேலோங்கி நின்னுது. வென் ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரி வெளியிடப்பட்டவுடன் ஜான்சனுக்கு அங்க வந்து ஒரு மவுஸ் போயிருது. ஜான்சனுடைய டிக்ஷனரியை ஒரு ஒரு மையமா வச்சுதான் மீதி எல்லா டிக்ஷனரிஸும் ஓப்பன் ஆச்சுது அப்படின்னு சொல்லலாம். அது எத்தனை நாள் எடுத்துக்கிட்டாரு டிக்ஷனரி முடிக்கிறதுக்கு, யாரெல்லாம் கூட ஹெல்ப் பண்ணாங்க, இந்த இன்ஃபர்மேஷனை எடுத்துக்காங்க.
ஜான்சன் பொறுத்தவரை. அண்ட் ஜான்சனுடைய பயோகிராஃபி ரொம்ப ஃபேமஸ். லைஃப்ஸ் ஆஃப் தி போயட்ஸ் அப்படின்னு ஒரு ஒர்க் இருக்குது. அதை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. லைஃப்ஸ் ஆஃப் தி போயட்ஸ். இந்த நான் டீடைல் ஸ்டடியில ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொன்னா பில்கிரிம் ப்ராக்ரஸ். இத போய மாதிரி இருக்கும், போயட்ரி மாதிரி இருக்கும் பாக்குறதுக்கு. பட் இது ஒரு ஃபிக்ஷன் தான் சொல்றாங்க, சரிங்களா? இத ப்ரோஸ்னு சொல்லிக்கலாம், பயோகிராஃபி, அதனால ப்ரோஸ்னு சொல்லிக்கலாம். முழுசா ஒரு உரைநடைன்னு சொல்லிக்கலாம். இது நாவல்னு சொல்றாங்க. ஆனா நாவல் மாதிரி இருக்காது, போயட்ரி மாதிரி இருக்காது, ரெண்டு மிக்சடா இருக்கும். லைக் கேண்டபரி டேல் அதே மாதிரி இருக்கும். கிறிஸ்டியன் அப்படிங்கிற ஒரு ப்ரொட்டாகனிஸ்ட், அவனுடைய ஒய்ஃப் பேர் கிறிஸ்டியானா. ஸோ பில்கிரிம் ப்ராக்ரஸ்ல 2 புத்தகம் இருக்குதுப்பா. ஆனா நிறைய பேருக்கு அது தெரியாது. அதே கேள்வியை கேட்கலாம். பில்கிரிம் ப்ராக்ரஸ்னுடைய ஃபர்ஸ்ட் புக்கினுடைய ப்ரொட்டாகனிஸ்ட் கிறிஸ்டியன், அந்த வீட்டினுடைய கணவன். இந்த ஒரு பாவம் பிடிச்ச இந்த மனித வாழ்க்கையை விட்டு அவன் எங்க போறான் அப்படின்னா செலஸ்டியல் சிட்டியை நோக்கி பயணம் பண்றான். அவனுடைய பயணத்துல யாரெல்லாம் கூட போறான்? நம்பிக்கை போகுது, பயம் போகுது, காதல் போகுது, காமம் போகுது, இப்படி எல்லாமே சேர்ந்து போகுது. அப்போ யாரெல்லாம் இவன் துணை கொள்றான், யாரெல்லாம் எதிர்த்து வெற்றி கொள்றான் அப்படிங்கறது பில்கிரிம் ப்ராக்ரஸ். ஒரு ஒரு புனிதனுடைய, அதாவது புனித பயணம் போகிறான் ஒருத்தன். அந்த பில்கிரிம்னுடைய ப்ராக்ரஸ் எப்படி எல்லாம் ஒவ்வொரு ஸ்டெப்பா அவன் தாண்டி செலஸ்டியல் சிட்டியான கடவுளினுடைய இடத்தை போய் சேர்றான். அதுதான் பில்கிரிம் ப்ராக்ரஸ். இதுல ஜான் பனியனுடைய ஒரு கேள்வி பாருங்க. மென்ஷன் த ஆட்டோபயோகிராபி ஆஃப் பனியன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. ஆஃப் ஹியூமன் பாண்டேஜ். ஐ ஹோப் ரொம்ப ஞாபகத்துல இல்ல, அதுக்கு கண்டுபிடிச்சு வச்சுக்கோங்க. ஜான் பனியனுடைய ஆட்டோபயோகிராபிக்கல் ஒர்க் என்ன அப்படின்னு ஒண்ணு கண்டுபிடிச்சு வைங்கப்பா. ரைட். அப்புறம் ஹென்ரி ஃபீல்டிங்னுடைய டாம் ஜோன்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு நாவல் வெர்ஷன் பாக்குறீங்க. இது நாவல் வெர்ஷன் தான் சொல்றாங்க, ஆனா இது முழுமையான நாவல் வெர்ஷன் இல்ல. ஒரு கேரக்டரோ ஒரு மாறி பேசிக்கிற மாதிரியோ அந்த மாதிரி இல்லை. இது ஒரு வித்தியாசமான ஒரு சாமியார் குரூப்ல போய் சேர்ந்தா எப்படி இருக்குமோ, ஒரு பைபிள் வாசிச்சா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். ரைட். இது பாத்தீங்கன்னா முழுமையான கற்பனை நிறைந்த ஒரு ஒர்க் டாம் ஜோன்ஸ். கொஞ்சம் எராட்டிக்கா லஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த டாம் ஜோன்ஸ். ஆனா நாவலினுடைய ஃபாதர் இவர் தான். ஹூ வாஸ் த ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் நாவல்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹென்ரி ஃபீல்டிங் தான் நம்ம சொல்லுவோம், சரிங்களா? ஹென்ரி ஃபீல்டிங், டாம் ஜோன்ஸ். ஸோ ஹென்ரி ஃபீல்டிங்குடைய மற்ற ஒர்க்கினுடைய சின்ன சின்ன இன்ஃபர்மேஷனை எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ரிச்சர்ட்சன் பத்தி தெரிஞ்சுக்கோங்க. ரிச்சர்ட்சன் தான் ஃபர்ஸ்ட் நாவல் எழுதுவார். ஹூ வாஸ் த ஃபர்ஸ்ட் இனிஷியேட்டர் ஆஃப் நாவல்ஸ். அதை பார்த்து ரிச்சர்ட்சனுடைய நாவலான பமிலாவை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நாவல் எழுதக்கூடியவர் தான் இந்த ஹென்ரி ஃபீல்டிங். அப்ப ரிச்சர்ட்சன் இவருடைய குருவை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்ட டாம் ஜோன்ஸ் இவருடைய இன்னொரு ஒர்க் பாத்தீங்கன்னா ஜோசப் ஆண்ட்ரியூஸ். அதுதான் அவருடைய ஃபர்ஸ்ட் ஒர்க். ஜோசப் ஆண்ட்ரியூஸ் பத்தியும் அது எப்ப பப்ளிஷ் ஆச்சுது, அதனுடைய ப்ரொட்டகனிஸ்ட் என்ன, அப்புறம் பமீலா அப்படின்னு ரிச்சர்ட்சன் எழுதின நாவலுக்கும் இந்த ஜோசப் ஆண்ட்ரியூஸுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. அது என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதெல்லாம் கேள்விகளா கேட்கப்படலாம். தென் டிராமா. டிராமா பொறுத்தவரையிலையும் நான் இதை ஸ்கிப் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன், இதை ஃபுல்லா படிங்கன்னு சொல்ல மாட்டேன். எப்ப வாய்ப்பு கிடைக்குதோ ஃபர்ஸ்ட் நீங்க இது எல்லாத்துக்கும் டீடைல்டான சம்மரி படிங்க. அதுல ரொம்ப முக்கியம் ஆல் ஃபார் லவ். இதுல பழைய கேள்வி திரும்ப கேட்டுட்டு இருக்குது. எதை காப்பி அடிச்சு டிரைடன் ஆல் ஃபார் லவ் மேக் பண்ணார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஷேக்ஸ்பியருடைய ஆண்டனி அண்ட் கிளியோபட்ரா. ஷேக்ஸ்பியருடைய ஆண்டனி அண்ட் கிளியோபட்ராவை மாடலா வச்சதான் ஆல் ஃபார் லவ். அதே கதை தான், சேம் கதை அப்படியே தான் இருக்கும். ஆனா கொஞ்சம் ஒரு சீக்வன்ஸ், டைம் சீக்வன்ஸ் மட்டும் வித்தியாசப்படும். அது மொத்த கதையும் சொல்லும். ஆண்டனி அண்ட் கிளியோபட்ரா, ஜூலியஸ் சீசர் அப்படியே தொடர்ந்து ஆண்டனி அண்ட் கிளியோபட்ரா படிச்சிடலாம். ஆனா இங்க அப்படி இல்லை. இது கிளைமேக்ஸ் ஆஃப் அந்த ஆண்டனி அண்ட் கிளியோபட்ராவை கொஞ்சம் கூட டீடைல்டிங்கா சொல்லக்கூடியதா இருக்கும். ஆல் ஃபார் லவ். ரைட். பேரு தான் காதல் காவியம் அப்படின்னு இருக்குதே தவிர ஜூலியஸ் சீசர்ல இருந்தே படிச்சுட்டு வந்தீங்கன்னா ஆண்டனி அண்ட் கிளியோபட்ராவை நம்ம கழுவி ஊத்துவோம். இந்தியன் கல்ச்சருக்கும் அந்த யூரோப்பியன் கல்ச்சருக்கும் செட்டே ஆகாது லவ் அப்படிங்கிற விஷயத்துல. ஓகே, இவனுக்கு அந்த அம்மா பாத்தீங்கன்னா 5வது லவ்வா இருக்கு, அந்த அம்மாக்கு இவர் 7வது லவ்வா இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு லவ் காதல் காவியம். அப்புறம் ஸ்கூல் ஃபார் ஸ்கேண்டல் எல்லாமே கொஞ்சம் லஸ்ஃபுல்லாவும் கொஞ்சம் எராட்டிக்காவுமே இருக்கும், சரிங்களா? வே ஆஃப் த வேர்ல்டு, ஷீ சூப்ஸ் டு கான்குவர் எல்லாமே பாத்தீங்கன்னா அட் டைம்ல ஒரே காலகட்டத்துல வெளிவந்த ஒர்க்ஸ் மாதிரியே தெரியும். அதுல இந்த ஷீ ஸ்டூப்ஸ் டு கான்குவர் இருக்கிறதுல இதுக்கு அப்புறமா பெஸ்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஐ வில் சே ஷீ ஸ்டூப்ஸ் டு கான்குவர். எல்லாத்துக்கும் என்ன இருக்கலாம் அப்படின்னா சப்டைட்டில்ஸ் இருக்கு. ஷீ ஸ்டூப்ஸ் டு கான்குவருக்கு ஒரு சப்டைட்டில் இருக்கு, என்னன்னு கண்டுபிடிங்க. ரைட். ஸோ இது எல்லாத்துக்கும் முதல்ல கேரக்டர்ஸ் வச்சு எடுத்துக்கங்க.
எதுல என்னென்ன கேரக்டர்ஸ் இருக்குது, ஆண்டனியா, கிளியோபட்ரா, அக்டேவியா, யாரு என்னென்ன சம்பந்தம், கேரக்டர்ஸ் லிஸ்ட்லயே மொத்த சம்மரியும் நம்ம படிச்சிடணும். இவன் அவனுக்கு என்ன, யார் வந்து பாம்பை கொண்டு போய் யார் கையில கொடுத்தாங்க, கிளியோபட்ரா. ஸோ இது ஒரு 2017 கொஸ்டின்மா, ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி கிளியோபட்ரா செத்து போனாங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஷி வில்லிங்லி, அவங்க விருப்பப்படி ஒரு ஒரு முட்டாளை கூப்பிட்டு, ஒரு ஃபூலை கூப்பிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு பாம்பை கொண்டு வர சொல்லுவாங்க. ASPS, ஆப்ஸ், சரிங்களா, ஆஸ் தன் மேல விட்டு அது பைட் பண்ணி அது மூலமா இறந்து போறாங்க. சரிங்களா, யாரு, கிளியோபட்ரா. இது 2017 கேட்ட கேள்வி, ஞாபகம் இருக்கட்டும். ரைட். ஷீ ஸ்டூப்ஸ் டு கான்குவர் உடைய சப்டைட்டில் என்ன கேள்வி கேட்டிருக்காங்க. ரைட், ஆலிவர் கோல்ட்ஸ்மித் உடையது. இந்த ரெண்டுமே ரொம்ப ஃபைனா இருக்கும், படிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். ஆல் ஃபார் லவ், ஷீ ஸ்டூப்ஸ் டு கான்குவர். வே ஆஃப் த வேர்ல்ட், த ஸ்கூல் ஃபார் கனல், ரெண்டுமே செகண்ட் கேட்டகரி அப்படின்னு நான் சொல்லுவேன். ஷெரிடன் அண்ட் வில்லியம் காங்க்ரீட், ரைட், ரெண்டுமே செகண்ட் கேட்டகரி. ஆனா எல்லாத்துக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. கேரக்டர் ஸ்கெட்ச் எடுங்க, டீடைல்டான சம்மரி, ஆக்ட் வைஸ், சீன் வைஸ் சம்மரி படிங்க. தட் இஸ் எனஃப். எந்த கொஸ்டின் வந்தாலும் நீங்க அடிச்சுக்கலாம். ரைட். பொயட்ரிக்கு மோர் இம்பார்ட்டன்ஸ். அடுத்தது ப்ரோஸ்க்கு சில முக்கியமான விஷயங்கள் சொல்லியிருக்கேன். இதுல கேரக்டர் ஸ்கெட்ச் எடுங்க, அப்புறமா டீடைல்டான சம்மரி படிச்சுங்க. தட் இஸ் எனஃப் ஃபார் யூனிட் 2. எந்த கேள்வி கேட்டாலும் நீங்க வந்து ஃபேஸ் பண்ண முடியும். நிறைய பேர் என்கொயரி பண்றீங்க. என்கொயரி பண்ணும்போது என்ன கேக்குறீங்க அப்படின்னா, பிஜிடிஆர்வி பொறுத்தவரைக்கும் கிளாஸஸ் இருக்குதான்னு கேக்குறீங்க. ஆல்ரெடி கிளாஸஸ் முடிச்சவங்களுக்கு கேக்குறீங்க. ஸோ மை சஜஷன், நீங்க ஆல்ரெடி ஏதோ ஒரு அகாடமில 2017லயோ 19லயோ 20லயோ கிளாஸ் சேர்ந்துட்டீங்க அப்படின்னா, நீங்க கான்பிடண்டா இருக்கீங்கன்னா நீங்க கிளாஸ் சேர வேண்டியது இல்லை. நீங்க என்ன பண்ணிக்கலாம், யூ கேன் டேக் டெஸ்ட் பேக். சரிங்களா, அதை நாம ஆஃபர் பண்றோம். ஸோ கிளாஸஸும் ஒரு பக்கம் அட்மிஷன் போயிட்டு இருக்குது. இஃப் யூ நீட், யூ கேன் கான்டாக்ட் த நம்பர். தேங்க்யூ.